தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணத்திற்கான லோகோ மற்றும் பாடலை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் விரோத, சமூக விரோத குற்றவாளிகளின், ஊழல்வாதிகளின், பண மோசடி செய்வோர்களின் கூடாரமாகவும் வாக்களித்த தமிழர்களுக்கு கைமாறாக அநீதியை கொடுத்து வரக்கூடிய அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதே இலக்காக கொண்டு தமிழகம் முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறேன். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருந்து திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் உயிரோடு இருந்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை தோற்கடிக்கப்பட்டவர்தான் என தெரிவித்தார். எம்.ஜி. ராமச்சந்திரன் மறைவுக்கு பிறகே கலைஞர் கருணாநிதியால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது என்றும் தெரிவித்தார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது என்றும், குறிப்பாக எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் மறைவால் கலைஞர் கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலினால் முதல்வராக முடிந்ததாக குறிப்பிட்டார். தமிழ் மண்ணிலும் அநீதியை விதைத்து வருவது, தமிழர்கள் மத்தியில் சமூக அநீதியை கட்டவிழ்த்து விடுகின்ற திமுக ஆட்சியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் எப்போதும் மக்களுடன் தான் பயணிக்கிறேன் என்றும், எனது சுற்றுப்பயணம் மூலம் அதிமுக மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் நோக்கம் கடந்த 50 மாத திமுக ஆட்சியிலே தமிழக மக்கள் படும் சொல்லனா துன்பங்களை விரிவாக எடுத்து சொல்லி மக்களின் முழு ஆதரவை அதிமுகவுக்கு திரட்டுவதுதான் எனது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 7ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.